அன்னை தந்தைக்கு முதல் வணக்கம். ஊன்றுகோல் போன்ற ஆசானுக்கு மறுவணக்கம். தீண்டும் தீயாய் யாக்கை சுட்டாய், மாண்டு போகாமல் உயிர் தமிழிட்டாய். மீண்டும் மீண்டும் புதிய உயிராய், திண்ணை முதல் என்னை செதுக்கி உன்னில் புதைத்து துளிராய் காத்தாய். அன்னை தமிழே, உன்னை சரணடைகின்றேன். புத்தியை தெளிவாக்கு, உற்ற துணையாக்கு, கற்றது சிதையாமல் காலத்தை பயிராக்கு. சருகாகும் வேளையிலும் தமிழுக்கே உரமாக்கு. தாயே தமிழே நல்வணக்கம். தலைமைக்கு நற்றமிழ் வணக்கம். சுற்றம் என்னும் சூழல் காற்றும் தமிழுக்கு ஏற்றம் தரும் என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். என் தமிழன்னையை வணங்கி என்னவளை மகிழ்ந்து என்னுடைய சிறு உரையை துவங்குகின்றேன். நாதா பேச நா தா. இந்த அருமையான 21ஆம் ஆண்டின் ஆண்டு விழாவை 11 கிங்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆனது மிக சிறப்பாக, பெருமையோடு, புன்னகையோடு, மகிழ்ச்சி பொங்க நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் இந்த கிளப்பினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய ஜான் ரெக்சின் ஐயா அவர்கள், டாக்டர் கே அனி டைனிஸ் அவர்கள், என்னை இங்கு அழைத்த பாசத்திற்குரிய எட்வின் ஜோசன் அவர்கள், கிளாஸ்டன் அவர்கள், சுகந்தி அவர்கள், இளையோர்கள், முதியோர்கள், சிறார்கள், பார்வையாளர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். உங்களுடைய அழைப்பிதழை நான் பார்க்கின்ற பொழுது வியந்து போனேன். 2 வார்த்தைகளை குறிப்பிட்டிருந்தீர்கள். சிதறால் மண்ணில் இப்படி ஒரு சிந்தனையா இந்த இளைஞர்களுக்கு என தோன்றியது. என்ன வார்த்தை சொல்லுங்களேன். சூப்பரனா? பண்புடன் வாழ், பிறரை வாழவை. எப்படி ஒரு சிந்தனை! எத்தனையோ மேடைகளுக்கு செல்லுகின்றோம். அழைப்பிதழில் ஒரு வாசகம் இடம்பெற்றதை நான் பார்த்ததே கிடையாது. 30 ஆண்டுகளாக மேடைகளை மெருகூட்டி வருகின்றேன். ஆனால் உங்களுடைய அழைப்பிதழே சற்று வித்தியாசமாக இருந்தது. ஒரு சிறிய கதையோடு துவங்குகின்றேன். ஒரு ஊரில் ஒரு அரசன் அவையை ஆண்டு கொண்டிருக்கின்றான். உங்களை போன்று சிதறால் மலையை போன்று ஒரு மலையடி வாரத்தில் ஒரு முனிவர் வாழ்ந்து வருகின்றார். அந்த முனிவர் மக்களுக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வேளையில் இந்த செய்தி மன்னரிடம் தெரிவிக்கப்படுகின்றது. மன்னரிடம் தெரிவிக்கின்ற பொழுது மன்னர் கோபப்பட்டு முனிவரை அழைத்து வாருங்கள் அவைக்கு என ஆணையிடுகின்றார். முனிவரை அழைத்து வருகின்றார்கள். முனிவரை அழைத்து வந்தவுடன் கேள்வி மேல் கேள்வி கணைகளை விடுக்கின்றார். என்னை விட பெரியவரா என்றெல்லாம் கேட்கின்றார். ஆனால் முனிவர் எதற்குமே பதில் சொல்லவில்லை. இறுதியாக இரவாகிவிட்டது. உடனடியாக சொல்லுகின்றார், என்னுடைய தங்க கட்டிலில் நீங்கள் படுத்து தூங்க வேண்டும் இந்த இரவில் என ஆணையிடுகின்றார். மன்னரின் ஆணை முனிவர் கேட்டுத்தான் ஆக வேண்டும். உடனடியாக முனிவர் ஒப்புக்கொள்ளுகின்றார். எவ்வாறு என்றால், 4 கல், ஒரு பலகை மட்டும் எனக்கு தாருங்கள் என சொல்லுகின்றார். எதற்காக என்றால், அந்த தங்க கட்டிலின் மேல் நான் படுக்க மாட்டேன்.
கல்லை வைத்து பலகையை விரித்து அன்று இரவு தூங்குகின்றார். எதற்காக இந்த கதையை இந்த அவையில் பதிவிடுகின்றேன் என்று சொன்னால், அவருடைய கொள்கையை விட்டு அவர் மாறவே இல்லை. அரசரே சொன்னாலும் என்னுடைய கொள்கை இதுதான் என நிரூபித்தவர் தான் அந்த முனிவர். அதே போன்று மிக சிறந்த கொள்கையோடு நீங்கள் 21 ஆண்டு காலம் இளமை துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் பெயர்தான் 11 கிங்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளை இவர்கள் வாசிக்கின்ற போது கவனமுடன் கேட்டுக் கொண்டிருந்தேன். மிக சிறந்த சிந்தனைகள், விளையாட்டு திறனை ஊக்குவிக்கின்றீர்கள். மாணவிகளின் மேற்படிப்பிற்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கின்றீர்கள். இது இல்லாமல் இரத்த தானம், மிக முக்கியமான தானம், அதையும் செய்து வருகின்றீர்கள். இயற்கை பாதுகாப்பு, அண்மையில் குளத்தில் தூர்வாரி இருக்கின்றீர்கள். இதையெல்லாம் கேட்கின்ற போது ஒரு விளையாட்டு மையமாய் இதை செய்கின்றார்கள் என்பதை உங்களிடம் கேட்க தோன்றுகின்றது. எப்படி இந்த சிந்தனை இந்த கிராமத்து மண்ணில் ஒரு சாதனையாளராக திகழ்ந்து வருகின்றீர்கள்? அதை உண்மையிலேயே நான் பெருமையோடு உங்களுக்கு ஒரு சல்யூட் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் விருதிற்காக செல்லவில்லை, நீங்கள் மற்றவர்கள் வியப்பிற்காக செய்யவில்லை, மனசாட்சியோடு நீங்கள் இந்த பணிகளை மிகச் சிறப்பாக செய்து வருகின்றீர்கள். அதற்காகத்தான் உங்களுக்கு 2014ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிறப்பு விருது கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ இயக்கங்கள், மன்றங்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள், விளம்பரத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பெரிய பெரிய பதாகைகள், சமூக ஊடகங்கள், இவை அனைத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு விருது கிடைத்திருக்கின்றது. இது மட்டுமல்ல, அறிக்கையிலே சொன்னீர்கள், ஜேசிஐ, புதுக்கடை, பல அமைப்புகளிடம் இருந்து வாங்கி உள்ளீர்கள். ஆனால் இந்த மேடையில் நான் சொல்லுகின்றேன், நீங்கள் தமிழகம் போற்றக்கூடிய அளவில் இந்த சிதறால் மண்ணில் இருந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறும் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்றைய தினம் என்னையும் அழையுங்கள், உங்களை பாராட்ட நான் கண்டிப்பாக இதே மேடையில் வருவேன் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்ளுகின்றேன். இது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த செல்வி லிபோனா என்கின்ற மாணவி தேசிய அளவில் ஓட்ட பந்தயத்தில் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இதை போன்று எத்தனையோ மாணவர்கள். ஆனால் இவர்களை எல்லாம் உருவாக்குகின்றது உங்களை போன்ற ஒரு மன்றம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். எல்லாரும் அடுத்த இன்னிசை கச்சேரிக்கு தயாரா இருக்கீங்க. நீங்க அமைதியா இருக்கிறதை பார்த்தாலே எனக்கு புரியுது. அழைக்கின்ற போதே சொன்னார்கள், 10 நிமிடம் பேசினால் போதும் என கூறினார்கள். சரி என்று ஒத்துக்கொண்டேன். இருந்தாலும் உங்களுடைய செயல்பாட்டை பார்க்கின்ற போது ஒரு 5 நிமிடம் மட்டும் எடுத்துக் கொள்ளுகின்றேன். ஏனென்று சொன்னால், ஒரு மேடையில் ஒரு சிறப்பு விருந்தினர்கள் இவ்வளவு பெரிய ஆளுமைகள் வருகை தந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் எனக்கே இங்கு மகிழ்ச்சியாகவும் வியப்பாகவும் இருக்கின்றது. அந்த விதத்தில் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உதவியாம் குரு, சட்ட விதிகளை மட்டும் குறிப்பிடாதே, இயன்றால் உதவு, இல்லையேல் கனிவுடன் விளக்கு என்கின்ற அருமையான ஒரு கொள்கை உங்களுக்கு பொருந்தும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். தொலைக்காட்சியிலே ஒரு மாணவர் ஒரு சாதித்துக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த சிதறால் மண்ணிற்கு தான் அது பெருமை என்று சொல்ல முடியும். கீழே இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். இந்த அரங்கம் இவருக்கு போதாது. அதற்கு அப்புறம் தான் தலைவர் அவர்கள் சொன்னார், இவர் பல தொலைக்காட்சிகளில் நாட்டியமாடி சாதனை படைத்தவர் என்று. உண்மையிலே அவருக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். வானிதழ், ஒன்சகாந்தம், ஆம்பல், அனுசம், தங்கிய குவளை, குறிஞ்சி, வெட்டி, செங்கோடு வேரி, தேமா, மணிசிகை, உறுதி 400, அவில் கொத்து, உள்ளுந்து, கூவிலம், எருபொருள், எருளம், சுள்ளி, கூவிலம், வடவர்ணம், வாகை,
வான்கொண்டாசம் எருவை செருவிளை மணப்பூங்குளை பயணி வாணி பலர்கொன்னம் பசும்பிடி வழுதுளம் பள்ளியற்காலாய் வேரல் சூரல் குறுகிப்புனை குறுந்தனை கண்ணி குறிகிளை மருதம் விரிப்பெங்கோங்கம் போங்கம் திலகம் தேன் தமிழ் பாதி செந்திரி அதில் பெருந்திரி சண்டம் கருகை குளவி கடிமால் களிமா தில்லை பாலை கல்வர் முல்லை குள்ளை பிடிவம் சிறுமாரோட்டம் வாழை வள்ளி நீத்தல் நெய்தல் தாளை தளவம் முழ்தற்தாராய் நாணல் மவ்வல் நுர்ந்தன் கொவிடு சேவல் செம்மல் சிறுஞ்செங்கல் கோழி கோடல் கோதை கொருங்கன் தாளை காட்சி மணிக்குத்தல் நெய்தல் பாங்கர் பாரம் பல்பூசம் பிண்டி வஞ்சி பித்திகரம் சிந்துவாரம் தும்பை துலாகை சுடற்போன்றேத்தி நண்டி நவரம் நரம்புகணங்கன பாரம் வீரம் பயிர்ந்தங்கோட்டி ஆரல் கால்வை கடும்பன் நகை நரகம் நாகம் நல்லுரை நாரி மாறுயிர் குந்தம் வேங்கை என்கின்ற 99 பூக்களுடன் என் உள்ளத்தில் பூத்த அன்பு என்றும் 100வது பூவையும் சேர்த்து உங்களுக்கு மாலையாக சூட்டி வாய்ப்புக்கு நன்றி பாராடி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.